நம்ம வந்து புளி சாதம் பண்ண போகிறோம். அது பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம், ஒரு 3 வரமிளகு, இது எல்லாமே போட்டு நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பவுடர் வந்து அரைச்சிட்டோம் வறுத்ததெல்லாம். இப்போ வந்து நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டேன், கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அந்த வேர்க்கடலை இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுக்கலாம். வேர்க்கடலை போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டு மஞ்சள் போட்டு இப்போ நம்ம பவுடர் பண்ணோம்ல வறுத்தாச்சு, அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாதம் போட்டு கலரிக்கலாம். இப்போ வந்து நம்ம சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். புளி சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு வந்து